ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனம் நம்ம பார்க்க போற படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா மற்றும் ஆமீர் கான் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் கூலி. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள். திடீர்னு ஒரு கால் வருது. 30 வருஷமா பேசாம இருந்த நண்பன் வீட்டுல இருந்து கால் வருது. கால் எடுத்தா இந்த மாதிரி ராஜசேகர், அதாவது சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே டெத்துக்கு போறாங்க. டெத்துக்கு போனா ராஜசேகருக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்கள முதல் பிள்ளை வந்து சுருதி பார்த்தா துரத்துறாங்க. எதுக்கு இங்க வந்தீங்க, எதுக்கு தேவையில்லாம வந்தீங்க, நீங்க பண்ணதெல்லாம் பத்தலையா வைக்கலன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உடனே என்ன செய்யறாரு, சத்யராஜ் சார் வந்து எப்படி இறந்துருப்பாருன்னு ஒரு டவுட் வருது. டவுட் வந்தோன்னா பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாங்க. கார்டியாக் அரெஸ்ட்னு வருது. இது இன்னும் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போய் அந்த டாக்டர் போய் அடிச்சு கேட்கறாங்க. அங்க பார்த்தோன்னா நெஞ்சில குத்தி இறந்திருக்காரு. சொன்னவொன்னா கடுப்பாயிறாரு. இந்த என் நண்பனை கொண்டவன் யாரு, எதுக்காணி கொண்டான், அவனை நானே கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இறங்கி கண்டுபிடிச்சாரா இல்லையா, சத்யராஜ் சாரை யாரு கொண்டா, எதுக்கு கொண்டாங்கன்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை பார்த்தோடனே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு அதர பழசான கதை. இதை வந்து லோகேஷ் கனகராஜ் சாரை எடுத்து பண்றாப்புல. அப்படிங்கும் போது ரஜினி சாருங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்க, ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண போறாங்க, ஒரு விற்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஆசையில தான் உட்காந்துருந்தோம். படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்திலேயே இந்த ஸ்டோரி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்குத்தூர் சாங் வருது. சாங்ல பார்த்தா ரஜினி சார் செம்ம மாசா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த படத்துக்கு பலம் வந்து ரஜினி சார். ஓகேயா, ரெண்டாவது லோகேஷ் கனகராஜ் சார் படம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரஜினி சார் ஆடுறத பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து தெரிவிச்சாச்சு, மனுஷன் 74 வயசு என்ன மாதிரி ஆடுறாப்புல தெரியுமா, அந்த அளவுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாப்புல. நம்மளுக்கு ரொம்ப வந்து மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. இந்த வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா காசையும் தாண்டி நம்ம ரசிகர்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கான என்னக்கான ஸ்கிரீன் ஏன் படண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்பியரன்ஸ் வயசு வச்சு கிழிச்சிட்டாப்லாம் சொல்ல முடியும். ரஜினி சார் வந்து இந்த படத்துக்கு பெரிய பலம். எல்லா விஷயத்துலயும் ஒத்து போய் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் வந்து டூப் போடலாம். ஆனா சாங்லாம் அவரே தான் பண்ணாருங்க. இந்த 74 வயசுல யாருமே வந்து காலத்துக்கு இப்படி வச்சு இப்படி எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அவருக்கு ப்ராக்டிஸ், அவருடைய டயட், காட் கிஃப்ட் வந்து அவருடைய ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல போனா எல்லாரை விடையே ரொம்ப ஹெல்த்தா இருக்காப்புல. அது வந்து பெரிய சந்தோஷம். ஆஸ்பத்திரிலாம் படுத்திருந்து எந்திரிச்சு வந்து இந்த குதிரையெல்லாம் ஓடுதுறான்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அவர் மாதிரியே சொல்ற மோடி வந்து 56 இன்ச் மாடலுங்கிறாங்களே, அதே மாதிரியே சொல்றாரு இது பழைய மாடல், இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே செய்ய முடியும், புதுசாலாம் செய்ய முடியாது. ஸ்பேஸ் பார்ட்ஸ்லாம் அங்கங்க சும்மா ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம், கலர்டு போயிடும், அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காப்னு சொன்னேன். இந்த படம் வந்து வேற லெவல்ல பேசப்பட்டுச்சு. ரஜினி சாருக்கு நல்லாவே ஸ்கிரீன் பிரசன்ஸ், எல்லாமே மாசு, சீன்ஸ் எல்லாமே மாஸ். ஓகே, அதுக்கு அடுத்து வருவோம். இந்த படத்துக்கு நாகார்ஜுனா வந்து வில்லனா பண்றாப்புல. நாகார்ஜுனாவை பொறுத்தவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து அவ்வளவா ஒட்டவே இல்லை அந்த ரோலு. குபேரால பார்த்த மாதிரி தான் இருக்கு. குபேரால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சின்னதா ஒரு வில்லனா, அதுக்கு மேல ஒரு வில்லன் அப்பெல்லாம் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு எதுக்கு பண்ணாருன்னே தெரியல. ஒருவேளை தோலா பண்ணதுல வந்து ஒரு நன்றிக்கடனா வந்து பண்ணாரான்னு தெரியல. எப்படி குபேரால பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்துல இருக்காரு. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா மைனை வந்து கண்ணு முன்னாடியே வீடியோ காலில் போட்டு கொலை பண்ணுவாங்க ஒருத்தவங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கிட்டு அப்படி சொல்றாப்புல. ரைட்டு, உனக்கு அழுகு வரக்கூடாது, ஏன்னா மிகப்பெரிய டான், நீ அழக்கூடாது. ஆனா அங்க சித்தவன் யாரு, சாக போறது யாரு, 4000 கோடிக்கு சொந்தக்காரன், ஒரே வாரிசு, அவன் இறந்துட்டான்னா என்ன ஆகுறதுன்னு தெரியாம அந்த இடத்துல உள்ள இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப மண்ட மாதிரி இருந்துச்சுங்க. இது வந்து நாகார்ஜுன சாரோட ஆக்டிங். அதுக்கடுத்து உபேந்திரா வருவாருன்னு பார்த்தா கரெக்டா 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம்னா 2 மணி நேரம் கழிச்சுதான் வர்றாரு. இடையில வந்து அட்மாஸ்பியர் கேரக்டர்லாம் வந்து போகுது. அதை பார்த்தாவே இவர் உபேந்திராவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் அவர் வந்து அந்த மேன்ஷன்ல ஓபன் பண்ணுவாங்க அவர் சீனு. அந்த மேன்ஷன் சீன்ல ஒரு ஃபைட் நடக்கும். அது வந்து ஹிஸ்டரிங்க அந்த படத்துல. பயங்கரமான ஹைலைட்டடு. அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க வந்து இப்படி நின்ன இடத்துல அடிக்கிற, கை மட்டும்தான் வேலை செய்யுது, காலில் வேலை செய்யுது. அந்த சைடை பாருங்க, அது மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் ஃபைட் வந்து இந்த படத்திலே கிடையாது. நிறைய ஃபைட்ஸ் இருக்குது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன் ஃபைட் மாதிரி அமையவே அமையாது. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. உப்பேந்திரா பின்னிட்டாப்ல. அப்புறம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு டைலாக் பேச முடியுமா, 4 டைலாக் மட்டும் பேசிட்டு போகிற மாதிரி 4-5 டைலாக் தான் அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். உபேந்திரா வந்து ரஜினி சாரோட நடிச்சா போதும், ஏன்னா அவருடைய பிக் ஃபேன் சொல்றாப்புல, நடிச்சா போதும்னு நடிச்சிருப்பார் போல இருக்கு. அதுதான் உபேந்திராவுடைய ரோல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாகிர், சான்ஸே இல்லைங்க. அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா, ஏன்னா அவரை பார்த்தா நம்மளுக்கே கோவம் வருது. மூஞ்சி ஒன்று விடுவோமான்ற அளவுக்கு வந்து நம்மளை வெறுப்பேற்றுறாப்புல. அந்த வெறுப்பேற்றிட்டாவே அந்த கேரக்டர் நின்றுச்சு இல்லையா, வாழ்ந்துருக்காப்புல.
ஒரு சீனுமே சரி, அவருக்கு எமோஷனலான சீன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் பண்ற சீன் கொடுத்துருக்காங்க, த்ரோ பண்ற சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே எழுதியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காங்க யாரு ஷோபின் ஷாக்கிருக்கு. அதனால அதுக்கு தோதா வாழ்ந்துட்டாப்ல. எனக்கு என்னமோ வந்து இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில் சும்மா சொல்லக்கூடாதுன்னா, அவர் வேற ஆளு. அவர் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாது. அவர் நடிச்சிருந்தா வேற கலர்ல போயிருக்கும். ஆனா நீங்க ஃபஹத் ஃபாசிலை யோசிச்சீங்க சார், என்னால முடிஞ்சதை செய்றேன்னு சொல்லிட்டு எல்லார் தலையும் மேல ஏறி உட்காந்துட்டாப்ல. ரஜினி சார் தலைக்கு மேல கூட ஏறி உட்காந்துட்டாப்ல. நாகார்ஜுனா ஓரம் கட்டி விட்டாப்ல. அமீர்கான ஒரே எட்டி உபேந்திரனா ஒரு குத்து விட்டுட்டு தனியா நிக்கிறாப்ல அந்த சௌபின் ஷாகிர். அந்த அளவுக்கு கேரக்டர் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சொல்லணும்னா சௌபின் ஷாகிரோட ஒய்ஃபா வர்றவங்க ஏஜென்ட் டீனா எப்படி திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு அப்பாவி கேரக்டர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஹீரோ அதான் நாகார்ஜுனா பையனை லவ் பண்ற கேரக்டர் அப்படியே போயிட்டு இருக்கும். அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு துரோகம் சீன் நடக்கும். வெட்டி செலுவா பாருங்க அந்த பொண்ணு. ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் அப்படியே அந்த பொண்ணு வந்து பேசப்பட்ட அளவுக்கு நின்றோம். பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆமீர் கான் சார் படத்துடைய நாட் என்ன, சத்யராஜ் சார் எவனும் கொலை பண்ணோன்னா அவனை வந்து கண்டுபிடிச்சு போடுறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து படத்தோடைய நாட்டு. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா படத்தோடைய 2.5 மணி நேரத்துலயே அந்த சீன் வந்துருது. அதோட பேக்கப் பண்ணிட்டு ஓகே எல்லாம் கிளஞ்சிப்பாங்க போகும்போது ஆட்டம் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சீன் பண்ணிருக்காங்க ஒரு 6 நிமிஷம். அப்பதான் அமீர் கான் வருவார். என்ட்ரிலாம் மாசு. ஹெலிகாப்டர்ல வந்து 10 நாய்க்குட்டி அப்படி பிடிச்சிட்டு குதிரை சாரட் மாதிரி பிடிச்சிட்டு இறங்குறாப்புல. எல்லாமே கிளாஸ். அவருடைய டாட்டு என்ன, அது என்ன, வெஸ்ட் என்ன, எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எல்லாமே வந்துச்சு. ஆனா எதுக்கு அவர் வந்தாரு? செகண்ட் பார்ட்டிக்கு லீடு கொடுக்க போறீங்களா, இல்ல ரோலெக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, என்னுடைய வழக்கமான ஃபார்முலா இதுதான், அதுல வந்தாரா? எதுவுமே இல்லை. கனெக்டே ஆகல. அவரை டம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பாவங்க அமீர் கான் எவ்வளவு பெரிய ஆள். கதையை கேட்காம நடிச்சேன்னு சொன்னார்ல, கதையை கேட்டுருந்தா ஓடிய போயிருப்போம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் அமீர் கானுடைய கேரக்டர் வந்து இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, முடிஞ்சிச்சு. ஸ்ருதிஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாப்ல. ரஜினி சார் ஸ்டேஜ்ல சொன்ன மாதிரி கமல் சார் பொண்ணுங்கிறத இதை நிரூபிப்பீங்க, யாரும் உங்க கேரக்டர் நல்லா இல்லைன்னு சொன்னா என் பேரே மாத்திக்கிற சொன்னாப்ல. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்ருதிஹாசன் வந்து வாழ்ந்துட்டாப்ல. பின்னி பெடல் எடுத்துட்டான்னு சொல்ல முடியும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸ்ருதிஹாசனுக்கு கேரியர் பெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய இன்னொரு ஹீரோ யாருக்கிற மியூசிக் அனிருத். எங்கெல்லாம் நாமெல்லாம் தொங்கி போய் கிடக்குறோமோ அந்த இடத்துலலாம் எழுப்பி விட்டு உட்கார வச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாப்ல. மனுஷன் வாழ்ந்துருக்காப்ல சொல்ல முடியாது. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மியூசிக் பார்த்தா ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிட்டாப்ல. எங்க இருந்து ரஜினி சார் படம்னோன்னு ஒரு எனர்ஜி வருதோ அவரும் வாழ்ந்துட்டாப்ல. அதே மாதிரி கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு சூப்பரா பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலா வந்து இந்த படமே நல்லா இருக்கு. ஒரு டிஏஜிங் சீன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஓரளவு நல்லா தான் பண்ணிருக்காங்க. ரொம்ப மோசம்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏன்னா சம்பளமே 236 கோடி செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, ஸோ அந்த பட்ஜெட்டை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓரளவு அதுலேயுமே வந்து ஓரளவு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் என்னன்னா இந்த கதை வீக் ஆனதுனால தான் இந்த கலவையான விமர்சனங்களை வந்து இந்த படம் பெற்றுட்டு இருக்குன்னு நம்ம நினைக்க முடியுது. மொத்தத்தில் இந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால வந்து முழுசா நம்ம உணர முடியல. ரஜினி சாருக்கானே தான் படம் பார்க்குற ஒரு தொழிலே வந்துருச்சு. ரஜினி சார் இல்லைன்னா படம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க சொல்ல முடியும். வழக்கம்போல லோகேஷ் ஃபார்மேட் தான் இதுலயும் கொஞ்சம் 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 மிஸ்ஸிங் தான். வழக்கம் போல போதை, கஞ்சா இதில் கூடுதலா வந்து ஸ்மக்லிங்கு, முக்கியமான அந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானே அப்படியே போகுது. இதனால ரஜினி சார் காட்டி தான் இந்த படம் வந்து ஓடுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுதாங்க இந்த படத்தோட விமர்சனம். கூலி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி இன் 2025 உங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு திருப்தி ஆச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், அந்த 1000 கோடி பிரச்சனையை வந்து நம்ம கனவு வந்து தகர்த்து எரிஞ்சிச்சு தான் சொல்ல முடியும். ஆனா லோகேஷ் சொன்ன மாதிரி வந்து 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இதாங்க இந்த படத்தோட விமர்சனம். இதுக்கு மேல வந்து படம் பார்க்கறது உங்க இஷ்டத்துக்கே நான் விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தோன்னா 7.2. அதுக்குள்ள எல்லா தகுதியுமே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த 1000 கோடிங்கிற கனவு தான் தகர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.